தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாளுக்கு அப்புறம் நம்ம தமிழக அரசு அறநிலையத்துறையிலேருந்து புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 18, மேக்ஸிமம் 40 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலரும் நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். எந்தெந்த கேட்டகரிக்குன்னு ஒரு டவுட் வரும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஏஜ் லிமிட் எல்லாமே ஒன்று தான். ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ஓபிசி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எஸ்சி எஸ்டி இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரே ஏஜ் லிமிட் தான். அதே மாதிரி நீங்கள் எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி எந்த எழுத்துத் தேர்வும் இந்த வேலைவாய்ப்புக்கு கிடையாது. முழுக்க நேர்காணல் மட்டும்தான். அது ஒன்றை மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். இந்த 2 ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா தமிழக அரசு அறநிலையத்துறையில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 60,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் கொடுக்குறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஒன்று தபால் மூலிமாவோ நேரிலையோ இல்லை எப்படி வேணாலும் கொரியர் மூலிமாவோ நீங்கள் ஸ்பீட் போஸ்ட், ரிஜிஸ்டர் போஸ்ட் எப்படி வேணாலும் சென்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் அனுப்பணும் அப்படிங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அவங்க அந்த கொடுத்துருக்க அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பிச்சா போதும் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 அக்டோபர் 2024. ஆல்மோஸ்ட் ஒரு 3 வாரம் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. 5/10/2024 சாயந்தரம் 5:45 தான் லாஸ்ட் டேட். அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்ம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். உங்களுக்கு அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சு, இல்லை அவங்க கேட்குற ஏஜ் லிமிட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மற்றும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளிலிருந்து வரும் வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போனீங்கன்னா கிளியராக படித்து பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படிக்காமல் அப்ளை பண்ணாதீங்க. மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஜாயின் பண்ணிட்டோம், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்திங்கன்னா இதுதான் அறநிலையத்துறையிலேருந்து அறிவிச்சிருக்க அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தான் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸ் கூடயும் நீங்கள் வச்சு அனுப்பணும். சரிங்களா? சரி, என்னென்ன எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல புகைப்படம், உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் ஒட்டணும். அதுவும் கடைசி 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் எடுத்திருக்கீங்க அந்த ஃபோட்டோ அப்படின்னா அந்த ஃபோட்டோவை நீங்கள் தாராளமாக ஒட்டிக்கலாம். அதுக்கும் பழசை நீங்கள் வச்சுருக்கீங்க, அதை ஒட்டி அனுப்பலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி வச்சு அனுப்பக்கூடாது. அதன் மூலியமாக கூட ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ கடைசி 3 மாதத்துக்குள்ளே எடுத்திருந்தால் அதை மட்டும் வச்சு அனுப்புங்க. ஃபஸ்ட்டு எடுத்துனையே விண்ணப்பதாரர் பெயர், அப்ளிகேட் நேம் என்ன அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. இரண்டாவது அவங்களுடைய அப்பா பெயர் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க, அதையும் கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். மூணாவது தற்போதைய முகவரி, நீங்கள் இருக்க அட்ரஸ் என்ன, இப்போ எந்த வீட்டில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் கேட்டிருக்காங்க. டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான்காவது பிறந்த தேதி மற்றும் வயது ரெண்டுமே கேட்டிருக்காங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ் இந்த இரண்டையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த்துக்கு அந்த டேட் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏஜுக்கு இப்போ வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ வயசாச்சு, எத்தனை வருஷம், எத்தனை மாதம், எத்தனை நாள் ஆச்சு நீங்கள் பிறந்து அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கல்வி தகுதி, அந்த இன்னொரு முக்கியமான விஷயம் டேட் ஆஃப் பர்த்துக்கு உங்களுக்கு சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் டேட் ஆஃப் பர்த் பிறந்த சாதி சான்று இருந்துச்சு, பிறந்த சான்று இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வச்சு அனுப்பிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா 10th இல்லை 12th மார்க் ஷீட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கல்வி தகுதிக்கான சான்று, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான டீட்டெயில்ஸ். மினிமம் 8th நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த வேலைவாய்ப்பு பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ்க்கான சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கம்பல்சரி இதில் வச்சு தான் அனுப்பணும். ஆறாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதம் மற்றும் வகுப்பு அப்படி என்னன்னு கேட்டிருக்காங்க. எந்த மதத்தை சார்ந்தவங்க, அதே மாதிரி என்ன வகுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னவோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு பதிவு பெற்ற அலுவலகமிடமிருந்து நன்னடத்தை சான்று இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸர் குரூப் ஏ குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும். நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுவும் இல்லாமல் நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் அவர்கிட்ட இன்னொரு சைனும் வாங்கணும்.
அதே மாதிரி அந்த சைன் வாங்கின ஒரிஜினல் உங்கள் கையில் வச்சுக்கிட்டு அதையும் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அதையும் வச்சு அனுப்பணும். சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க. அந்த ஜெராக்ஸ் காப்பி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட, அதாவது குரூப் ஏ இல்லை குரூப் பி ஆஃபீஸர், கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும். அதே மாதிரி நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வச்ச எல்லா காப்பியிலும் ஒரு சிக்னேச்சர் வாங்கிக்கணும். இப்போ அவர்கிட்ட சிக்னேச்சர், என்ஓசி வாங்கினது எல்லாமே உங்கள் கையில் இருக்கும். அதை எல்லாத்தையுமே ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க. அந்த ஜெராக்ஸ் காப்பியை வச்சு அனுப்புங்க. சரிங்களா? வேறு எதையும் மாற்றி அனுப்பிச்சிடாதீங்க, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. கீழே வந்தீங்கன்னா விண்ணப்பதாரர் கையொப்பம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மறக்காமல் இந்த இடத்துல உங்களுடைய சிக்னேச்சரை போட்டு அனுப்பிச்சிக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை. சரி வாங்க, நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், எங்கேருந்து இது அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, அறநிலையத்துறையில் எந்த கோவிலுக்கு இப்போ இந்த ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள் தரும் முத்தாரம்மன் திருக்கோயில், குலசேகரப்பட்டினம், திருச்செந்தூர் வட்டம், தூத்துக்குடி மாவட்டம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. எப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 செப்டம்பர் 2024 அன்றைக்கி உங்களுக்கு ஆட்களை இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரி, இந்த நோட்டிஃபிகேஷனில் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ மையத்துக்கு தான் ஆட்களை எடுக்கிறாங்க. என்றைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/10/2024 சாயந்தரம் 5:45 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்ம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வேலைவாய்ப்புக்கு. சரி, என்னென்ன வேலைவாய்ப்புகள்லாம் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ அலுவலர், மெடிக்கல் ஆஃபீஸருக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. மேக்ஸிமம் 35 வயதினர் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மந்த்லி பார்த்தீங்கன்னா 60,000 உங்களுக்கு சேலரி கொடுக்குறத சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MBBS குவாலிஃபைடாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இரண்டாவது வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு செவிலியர், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நர்ஸுக்கான வேலைவாய்ப்பு 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். 14,000 ரூபாய் உங்களுக்கான மந்த்லி சேலரி. என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DGNM, டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃப்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கான வேலைவாய்ப்பு. மேக்ஸிமம் 40 வயது வரை இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மந்த்லி 6,000 உங்களுக்கு சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான நிபந்தனைகள் அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அறநிலையத்துறை சார்ந்தங்காட்டி இந்து மதத்தை சார்ந்தவராகவும் தமிழ்நாட்டை சார்ந்தவராகவும் இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறத கம்பல்சரி அறிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் NOC அப்படிங்கிறத வாங்கணும் அப்படிங்கிறத அதை இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. நன்னடத்தை உடையவர்களுக்கு இருக்க வேண்டும். இதற்கு அரசிதழ் பதிவு பெற்ற அரசு உயர் அதிகாரியிடமிருந்து பெறப்பட்ட நன்னடத்தை சான்றை பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. NOC சர்டிஃபிகேட் கம்பல்சரி, கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும். NOC கிடையாது, கேரக்டர் சர்டிஃபிகேட். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் அவர்கிட்ட சைன் வாங்கணும்னு சொல்லியிருக்கேன், அதையும் இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விண்ணப்பங்களுடன் அனுப்பப்படும் அனைத்து சான்றிதழ்களும் அரசு பதிவு பெற்ற அலுவலர் சான்றிதழ் பெறப்பட்ட புகைப்பட நகல்களை மட்டுமே இருக்க வேண்டும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அவர்கிட்ட வாங்கின அந்த சிக்னேச்சரை ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அதை மட்டும்தான் அனுப்பணும். அவர்கிட்ட வாங்கின அந்த சிக்னேச்சரோட இருக்கிற ஒரிஜினலாக நீங்கள் வச்சு அனுப்பக்கூடாதுன்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே எல்லாம் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் செயல் அலுவலர், அருள் தரும் முத்தாரம்மன் திருக்கோயில், குலசேகரப்பட்டினம், திருச்செந்தூர் வட்டம், தூத்துக்குடி மாவட்டம் 628-206 என்ற முகவரிக்கு 5/10/2024 அன்று மாலை 5:45க்குள் கிடைத்திடும் வகையில் அனுப்பி வைக்க வேண்டும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்படி தான் அனுப்பணும் அப்படிங்கிறது சொல்ல நீங்கள் எப்படி வேணாலும் அனுப்பிச்சிக்கலாம். ரிஜிஸ்டர் போஸ்ட், ஸ்பீட் போஸ்ட், இல்லை நார்மல் போஸ்ட் எப்படி வேணாலும் அனுப்பிச்சிக்கலாம். லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 5/10/2024. அவ்வளோதான் மக்கள். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.